எம்ஜிஆர் என்ன சொன்னார், நம்ம கட்சிக்காரங்களுக்கு எதுவுமே செய்யலை, இந்த சாராய கடையை கட்சிக்காரங்கள்கிட்ட கொடுத்துருவோம். போதை வெஸ்ட்டை வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் ஓப்பன் பண்ணாங்க. கலைஞர் ஓராண்டு காலத்திலேயே அதை மூடிட்டார். மூடினதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய ஆட்சி வந்துருச்சு. எம்ஜிஆர் ஆட்சி வந்த உடனே கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற கல்யாண வீடுகள், கேத வீடுகள் எல்லாம் கொத்து கொத்தா 150 பேர், 200 பேர்ன்னு செத்தாங்க. அப்போ நானும் அந்த எம்ஜிஆர் உடனே அதிகாரிகள்லாம் கூப்பிட்டாரு, கட்சிக்காரவங்கள கூப்பிட்டாரு. நான் அப்போ அதிமுகவில் இருக்கேன். நான் வந்து அதிமுகவில் பைலால கையெழுத்து போட்ட ஆள் நான். சரிங்களா? ஆகையினால சிறைக்கு போன முதல் நபரும் நான் தான் அதிமுகவுக்கு. அப்படி இருக்கும்போது அன்றைக்கு வந்து எம்ஜிஆர் எங்களை எல்லாம் கேட்டார், இது என்ன நம்ம வந்து மறுபடியும் சாராய கடை வேணா ஆரம்பிச்சிருவோமா, இந்த மாதிரி சாகுறாங்களே என்ன பண்ணுறதுன்னு கேட்ட உடனே எல்லாரும் ஒட்டுமொத்த கருத்தை என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து சாராய கடையை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொன்னாங்க, வச்சாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாச்சு. அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்களை மாதிரி கட்சி ஆட்களை கூப்பிட்டு, முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு ஆர்எம்வி, நான், இவர் நம்ம பனமரத்துப்பட்டி ராஜாராமு, நாங்கள் மூணாவது, நாங்கள்லாம் ஒரு 10 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார், நம்ம கட்சிக்காரங்களுக்கு எதுவுமே செய்யலை, இந்த சாராய கடையை கட்சிக்காரங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு பேசினார். அதுபடியே பண்ணார். எனக்கு 2 கடை கொடுத்தாரு. சரியா? ஆகையினால சாராய கடையை எம்ஜிஆர் தான் ஓப்பன் பண்ணார்.